புகாரிலேயே மற்றும் முஅத்தபரான எல்லா கிதாபுகளிலும் பதிவு செய்கிறார்கள். என்னுடைய அடியானை நான் எப்பொழுது நேசிக்க ஆரம்பித்தேன்? குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கும் செவிப்புலன், வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவன் பார்க்கும் பார்வையாக நான் இருக்கிறேன். வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கும் கரமாக நான் இருக்கிறேன். வ ரிஜ்லுஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கும் நடையாக நான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் குறித்து அல்லாஹ் இதை நீ தந்தே ஆக வேண்டும் என்று என்னுடைய நேசர்கள் என்னிடத்திலே கேட்டால் நான் உடனே கொடுத்து விடுவேன். அவருடைய சொல்லை நான் பொய்யாக்கவில்லை. அவர்கள் ஏங்கிய கரத்தை நான் வெற்றிகரமாக ஆக்குவதற்கு நான் வெட்கப்படுகிறேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய தகவல், என்னிடத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்களா, நான் பாதுகாப்பு அளிக்கிறேன் என்று தன்னுடைய நேசத்தை பெற்ற நல்லடியார்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்த தன்மையில் உள்ளவர்கள் தான் மகான் சின்னமுத்துவாப்பா வலியுல்லாஹு. அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தை அது எந்த சந்தர்ப்பத்திலும் அது பொய்யாக ஆனதே இல்லை. அல்லாஹ் அதை உடனே நிறைவேற்றக்கூடியதாக நிறைய செய்திகளை எழுதி காட்டுகிறார்கள். ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், அது உடனே நிறைவேறிவிடும். அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள், உடனே நிறைவேறிவிடும். பல்வேறு தகவல்கள். அப்பாவுடைய காலத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரோடு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கணவர் பழைப்பை தேடி வெளியூருக்கு செல்லுகிறார். நாட்கள் வாரங்களாக ஆகி, வாரங்கள் மாதங்களாக, வருடங்களாக ஆகிறது. படிப்படியாக கணவன் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நஃபகா ஜீவன அம்சம் அப்படியே குறைந்து விடுகிறது. ஒரு கட்டத்தில் நஃபகாவே இல்லை. இப்படி எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்றால், இப்ப கணவன் ஹயாத்தா இருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியாத அளவிற்கு வருடங்கள் கடக்கிறது. ரொம்ப கடுமையான வறுமை. வரலாறு நீண்டது, சுருக்கமாக ரொம்ப கடுமையான வறுமையினுடைய பிடியிலே சிக்கி தவிக்கிறார் அந்த பெண். எந்த அளவுக்கு என்றால், ஒரு கட்டத்திலே இதற்கு பிறகு நாம் வாழ்வதே வீண். சாப்பாட்டு அன்றாட தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எந்த தேவையும் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு கடுமையான கஷ்டம், கடுமையான வறுமை. ஒரு கட்டத்திலே தற்கொலை பண்ணக்கூடிய அளவிற்கு அவர் சென்று விட்டார். இதற்கு பிறகு வாழ்வதே வீண் என்று. அப்ப தற்கொலை முடிவு. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்றால் உயிரை மாய்த்துக் கொள்வதுதான். அப்ப மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், ஏதோ தவறான முடிவு எடுக்க போகிறார் என்பதை சுதாரித்துக் கொண்டவர்கள் அப்படியே பிடித்துக் கொண்டு நேராக சின்னமுத்துவாப்பா வலியுல்லாஹு வந்து ஒப்படைக்கிறார்கள். அப்பா அவர்கள் ரொம்ப அற்புதமான ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், அன்னஹு தஜீஉ மின்ஹு நஃபகத்து ஃபீ ஹாதல் உஸ்பூஅ். அம்மா, நீ கவலைப்படாத, இந்த வாரத்திலேயே உன்னுடைய கணவனிடத்திலிருந்து உனக்கு நஃபகா வரும். அந்த ஒரு நஃபகா உன்னுடைய எல்லா கஷ்டத்தையும், இதுவரை நீ பட்ட கஷ்டமெல்லாம் அந்த அவர் அனுப்பி வைக்கக்கூடிய நஃபகாவிலே எல்லாம் கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிடும் என்று அப்பா ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த பெண்மணியை சந்தோஷத்தோடு இல்லம் திரும்புகிறாள். அவர்கள் சொன்னதை போன்றே அந்த வாரத்திலேயே அவருடைய கணவரிடத்திலிருந்து நஃபகா வந்தது. அவள் அதற்கு பிறகு மிக சந்தோஷமாக வாழ்ந்தாள் என்று அப்பாவுடைய வரலாற்றிலே எழுதி காட்டுகிறார்கள். அதே போன்று அப்பாவுடைய காலத்திலே கடுமையான பஞ்சம். பஞ்சம் எந்த அளவுக்கு என்றால், புற்பொண்டுகள் எல்லாம் கருகி போகிறது, செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாம் கருகி மட்டையாகி போனது, கால்நடைகள் எல்லாம் மரணித்தது. ஒரு கட்டத்திலே மனிதர்கள் கூட இதற்கு பிறகு உயிர் எப்படி வாழ முடியும் என்ற நிலைக்கு வரக்கூடிய அளவுக்கு கடுமையான பஞ்சம். வானம் மழையை பொழிந்து பல மாதங்களாக ஆகிறது. இப்ப எல்லாரும் சேர்ந்து அப்பாவிடத்திலே வருகிறார்கள். மகான் சின்னமுத்துவாப்பா வலியுல்லாஹு அவர்களிடத்தில் வந்து, எஜமான், கடுமையான பஞ்சத்திலே பீடிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்க அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், எங்களுடைய பஞ்சமெல்லாம் நீங்க வேண்டும், சுபிட்சமான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும், எனவே நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அப்பாவிடத்திலே சொன்ன பொழுது அப்பா கையேந்தி துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் நஹி முஹம்மது இஸ்மாயில் ஆலிம் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மௌலிதில் எழுதி காட்டுகிறார்கள். சின்னமுத்துவாப்பா வலியுல்லாஹு துஆ செய்து கையை கீழே போடுகிறார்கள். அவ்வளவு அற்புதமான மலை. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அடுத்த தகவலிலேயே விடுகிறார்கள்.
கடுமையான மழை, பல நாட்களாக கடுமையான மழை. அது எந்த அளவிற்கு அந்த மழையினுடைய கடுமை இருந்தது என்று சொன்னால், அன்றைக்கு நம்முடைய காயல் மாநகரத்தில ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிலே திருமணம் வைத்திருந்தார். திருமணத்திலே வலிமா ஏற்பாடு செய்திருந்தார். அப்ப அந்த வலிமா வைப்பதற்கு தடையாகக்கூடிய அளவிற்கு கடுமையான மழை எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பியாச்சு. இப்ப மழை கடுமையாக பெய்து கொண்டிருக்கிறது. வலிமா வைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும், அது தடையாகிவிடும் என்பதற்காக அப்பாவிற்கு அந்த மனிதர் முறையிடுகிறார். மகானவர்களே, இப்படி கடுமையான மழை பொழுது கொண்டிருக்கிறது, வெள்ளக்காராக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப நான் வலிமா வைக்கணும், இப்ப அது தடைப்பட்டு போய்விடக்கூடாது. எனவே நீங்கள் நான் வலிமா வைத்து முடிப்பதற்கு வரை மழை பொழியாமல் இருப்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். சின்னம் துஆப்பவுலில்லா அந்த இடத்துல நின்று கொண்டு ஃபஸஃபஅ ரலியல்லாஹு அன்ஹு பிகஃபைஹி ஸலாத்த மர்ராத்தின், அப்ப தன்னுடைய அந்த கையை தூக்கி 3 தடவை அப்படியே தட்டுறாங்க. எதையோ தட்டுறதை போட்டு, வானத்தை பார்த்து அப்படி தட்டுவதை போட்டு இஷாரா செய்கிறார்கள். فانقطعت فما وقعت قطرة حتى تتم وليمته. அவங்க எப்ப 3 தடவை வானத்தை பார்த்து, அதுவரை மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, 3 தடவை அப்படி தட்டுகிறார்கள், போதும் நில்லு அப்படிங்கிற மாதிரி இஷாரா செய்கிறார்கள். ஃபமா வகஅத் கத்ரத்துன், அவங்க எப்ப இஷாரா செய்தாங்களோ அதற்கு பிறகு ஒரு சொட்டு கூட பூமியில விழவில்லை. எதுவரை ஹத்தா தத்திம்ம வலிமத்துஹு, அந்த மனிதர் முறையிட்டாரே, அந்த மனிதர் வலிமா இருந்து வைக்கின்ற வரை மழை நின்றது. அப்பா அவர்கள் மழையை நிறுத்தினார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையை அல்லாஹ் நிறைவேற்றக்கூடியதாக. வலிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்லுவான், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு, அல்லாஹ்விடத்திலே ஏதாவது விஷயம் குறித்து இறைவா உன் மீது சத்தியம், மழை இறங்கி ஆக வேண்டும் என்று அவர்கள் சத்தியம் செய்தால் லஅபர்ரஹு, அல்லாஹ் அந்த சத்தியத்தை உடனே நிறைவேற்றி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சரியான பெருமக்களே, அவருடைய வரலாற்று நிறைய கராமாத்துகள். அவர்களுடைய ஒரு ஹாதிமாக இருந்தவர்கள் முஹம்மது அப்துல் காதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர்களுக்கு லெப்பக்குட்டி ஆலிம் என்று பட்டப்பெயர் சொல்லப்படுகிறது. அன்றைக்கு லெப்பக்குட்டி ஆலிம் என்று சொன்னாதான் மக்களுக்கு விளங்கும். அப்படி முஹம்மது அப்துல் காதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர்கள் தான் சின்னம் துஆப்பவுலில்லா அவர்கள் ஹாதிமாக இருந்தார்கள். இவங்க எங்க சென்றாலும் கூடவே அவர்கள் செல்வார்கள். அவர்களுக்கு தேவையான ஹிதமாத்துகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார்கள். அப்போ அப்பா அவர்கள் எப்பொழுதும் கடைப்பள்ளியில் தான் இருப்பார்களாம். வரலாற்று எழுதுகிறார்கள், எல்லா காலத்திலும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலமெல்லாம் கடைப்பள்ளியிலே தான் எல்லாவற்று தொழுகை நிறைவேற்றுவது, மற்ற இன்ன பிற வணக்கங்கள் செய்வது, இரவு பகலிலே ஓய்வெடுப்பது எல்லாம் கடைப்பள்ளியில் தான். அதற்கும் கூட அவர்கள் காரணத்தை சொல்லுவார்கள். மகான் சின்னம் துஆப்பவுலில்லா அவர்கள் காரணத்தை சொன்னதாக அல்லாமா நஹி முஹம்மது இஸ்மாயில் ஆலிம் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காட்டுகிறார்கள். அது ஏன் அவர்கள் கடைப்பள்ளி அதிகமாக இருப்பதற்கு தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், அல்லதி கால ஃபீ ஹக்கி மிஹ்ராபிஹி அன்னஹு லமுஸீபுல் ஐனில் கிப்லா, அந்த கடைப்பள்ளியினுடைய மிஹ்ராப் அது நேராக நூல் பிடித்ததை போன்று கிப்லாவை முன்னோக்கி இருக்கிறது. அந்த மிஹ்ராபை புலந்து சென்றால் நேராக கிப்லாவுக்கு சென்று விடலாம். மற்ற பள்ளிகள் கிப்லாவை முன்னோக்கி இருந்தாலும் கூட விசேஷமாக கடைப்பள்ளிக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், அந்த மிஹ்ராபும் நேராக கிப்லாவை முன்னோக்கி அப்படியே நூல் பிடித்ததை போன்று இருக்கும் என்று மகான் சின்னம் துஆப்பா அவர்கள் சொன்னதாக பதிவு செய்து காட்டுகிறார்கள். எனவே எல்லா ஒத்தையும் தொழக்கூடியவர்களாக கடைப்பள்ளியை தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு நாள் இரவு இஷா தொழுகை எல்லாம் முடிந்தது. அப்ப அப்பா கடைப்பள்ளியில வச்சு கல்வத்தில் இருக்கிறார்கள், முஷாஹதா முராகபாவிலே. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தஸ்பீஹ் மணியை வைத்து ஓதிக்கொண்டிருப்பார்கள். இப்போ ஒரு நாள் இரவு லெப்பக்குட்டி ஆலிம் அவர்கள் அழைத்து சொல்றாங்க, என்னுடைய தஸ்பீஹ் மணியை காணோம், இப்படி தேடிப்பாரு. அப்ப அந்த லெப்பக்குட்டி ஆலிம் அவர்கள் பார்க்கிறார்கள், அப்பா எங்கெல்லாம் சென்றார்களோ எல்லா இடத்திலையும் சென்று பார்க்கிறாங்க, தஸ்பீஹ் மணி இல்லை. இப்ப வந்து சொல்றாங்க, மகானவர்களே எல்லா இடத்துலையும் பார்த்துட்டே இல்லை. அப்ப பள்ளியினுடைய உள்பள்ளியில சென்று பாரு, அப்ப வெளிப்பள்ளியில இருக்கிறோம், உள்பள்ளியில சென்று பாரு, அங்க இருக்கும். சின்னம் துஆப்பவுலில்லா சொன்ன பொழுது மகான் அந்த லெப்பக்குட்டி ஆலிம்ஸா பாக்குறாங்க, ஜன்னல் வழியா பாக்குறாங்க, தஸ்பீஹ் மணி உள்ளதான் இருக்கு. அப்ப பள்ளி பூட்டப்பட்டு, உள்பள்ளி பூட்டப்பட்டிருக்கு. பொதுவாக இஷா ஜமாத் முடிஞ்சீங்கன்னா எல்லா பள்ளியும் உள்பள்ளி பூட்டிடுவாங்க. வெளிப்பள்ளியில் தாமதாக வரக்கூடியவர்கள் தொழுவதற்காக வெளிப்பள்ளி திறந்திருக்கும். அதே போன்று
உள்பள்ளி பூட்டப்பட்டிருந்ததை பார்க்கிறார்கள். தஸ்மி மணி அப்பா எங்க தொழுவாங்களோ அந்த இடத்துல தான் இருக்கு. பள்ளியுடைய மத்தியும் பள்ளியை பூட்டிட்டு அவர் போயிட்டார். இப்போ செய்தியை சொல்லும் பொழுது அப்ப அந்த பள்ளி பூட்டப்பட்டிருக்குது. சின்னமுத்து அப்பா அப்படியா பூட்டப்பட்டிருக்கிறா, சரி ஹைர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. வெளியே இருக்கக்கூடிய அப்பா தன்னுடைய கருளை அப்படியே உள்ள நீட்டுறாங்க. பள்ளி உள்ள சென்று அந்த தஸ்மி மணியை எடுத்து மீண்டும் கை வெளியே வருகிறது. வரலாற்று எழுதுகிறார்கள். அப்ப இதெல்லாம் கற்பனை போன்று இருக்கும். இது ஒளிமார்களை பொறுத்தவரை சாதாரண விஷயம். அதுதான் சொன்னான், என்னுடைய நேசர்கள் பிடிக்கும் கரமாக நான் இருக்கிறேன். வார்த்தைகள் நன்றாக கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். என்னுடைய நேசர்கள் பிடிக்கும் கரமாக என் பிடி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அவர்கள் பிடிக்கும் கரமாக நானே இருக்கிறேன் என்கிறான். என்றால் அந்த பிடியினுடைய கரம் என்ன? பள்ளி பூட்டப்பட்டிருக்கிறது. வெளியே இருந்தவர்கள் கையை நீட்டுகிறார்கள். பள்ளிக்குள்ளால் சென்று கை தஸ்மியை எடுத்துக்கொண்டு மீண்டும் வந்தது என்று வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். இதான் ஒளிமார்களுடைய சிறப்பு. அவர்கள் பிடிக்கும் கரமாக நானே இருக்கிறேன். அப்போது வரலாற்று எழுதுகிறார்கள். ஒரு நாள் கடுமையான கோடை காலம், உஷ்ண காலம். அப்ப தண்ணீர் வசதி இல்லாத அன்றைய காலம், ரொம்ப குறைவான தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 150-140 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா ஒரு நாள் லொஹர் தொழுகைக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் கடற்பள்ளியிலே, ஹவுதிலே. அப்ப அன்றைக்கு கடைப்பள்ளியினுடைய ஹவுத் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள், கடல் தண்ணியை குடித்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். கடல் தண்ணியை அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது கடல்ல போய் பார்க்க தேவையில்லை. கடற்பள்ளி தண்ணியை ஒரு மிடர் எடுத்து குடிச்சா போதும், கடல் தண்ணி இப்படிதான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காண உஜாஜம் முர்ரா, கடுமையான உப்பு கசக்கக்கூடியதாக. அப்ப அவ்வளவு கடுமையான உப்பு கசம். ஒரு நாள் அப்பா சினிந்து இருக்கிறாங்க. ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு மனிதர் வருகிறார், ஒரு விவசாயி. கடுமையான உஷ்ணகாலம், எங்கேயாவது தண்ணீர் கிடைக்காதா என்று பார்க்கிறார். பள்ளி திறந்திருக்கிறது, உள்ளே வருகிறார். சின்னமுத்து அப்பா ஒன்று செய்து கொண்டிருக்கிறாங்க ஹவுதில. அவர்களுடைய சில நண்பர்கள் நேரமாக ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கைமுவா தூக்கம் என்று சொல்வார்கள் லொஹருக்கு முன்பாக. அப்ப அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மனிதர் முதலாளி தண்ணி தாங்க தாகமா இருக்குது, சிறுமுத்துவா பவனில் தான் சரி வாப்பா விட்டார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த புனிதமான முபாரக்கான கையில் இருந்து ஹவுலு தண்ணீரை அப்படியே அள்ளி அந்த மனிதருக்கு கொடுக்கிறார்கள். அவர் நல்ல தண்ணியை குடிக்கிறார். தன்னுடைய தாகம் தீர்ந்த அளவுக்கு குடிச்சு முடிச்சிட்டார். இப்ப அப்பா கேட்டாங்க, எப்பா தாகம் தீர்ந்துட்டா? முதலாளியே தாகம் நல்லா தீர்ந்துட்டு, சரிப்பா நீ போயிட்டு வா சொல்லிவிட்டு அப்பா அவர்கள் உள்பள்ளிக்கு தொழுவதற்காக சென்று விடுகிறார்கள். இப்ப அங்க நண்பர்கள் பார்த்து கொண்டிருந்தாங்களே, இவங்க பாக்குறாங்க, ஆச்சரியத்தோடு பாக்குறாங்க. அந்த கடல் தண்ணியை விட மோசமா இருக்கும், அந்த அளவுக்கு கசப்பு. அதை அப்பா அள்ளி கொடுக்குறாங்க. அவர் அப்போ எந்த ஒரு முக சுழிப்பும் இல்லாமல் நல்ல மதுரமான நீரை குடிப்பதை போன்று குடிக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டு அவங்க எல்லாம் வந்து கேட்கிறாங்க, கைஃபக்கான தாக்கல் மனிதர்கள் வாங்க, இப்ப தண்ணி குடிச்சீங்களா, அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு? அப்ப அந்த மனிதர் சொன்னார், அந்த மாற்று மதத்தை சார்ந்த மனிதர், இப்படி ஒரு தண்ணியை நான் என் வாழ்நாள குடிச்சதே இல்லை. அவ்வளவு மதுரமாக இருந்துச்சு, அவ்வளவு இனிமையாக, அவ்வளவு குளுமையாக. என் வாழ்நாள்ல இத்தனை ஆண்டு காலத்திலே இப்படி ஒரு மதுரமான நீரை நான் குடித்ததே இல்லை என்று அந்த மனிதர் சொன்ன பொழுது, அப்படியா அப்ப சும்மா கால பாதுகும். அப்ப அந்த நண்பர்கள் ஒருவர் சொன்னார், சரி இப்ப நீ அந்த தண்ணி தானே குடிச்சா, இப்ப அதே ஹவுதுல இருந்து நான் கொஞ்சம் அள்ளி தர்றேன், உனக்கு நான் கொஞ்சம் ஒரு மிடர் அள்ளி தரேன் குடி என்று சொல்லி அந்த மனிதர் என்ன செய்யறார், ஒரு மிடர் எடுத்து அந்த மனிதனுடைய கையிலே குடிக்கிறார் நண்பர். அப்ப அவர் குடிச்சவங்க தாம அப்படியே துப்பிட்டார். இன்னஹாதால மாலிஃபுன் அஜ்ஜா, இவ்வளவு உப்பு கசமா இருக்குது, இதை மனிதன் குடிப்பானா, இவ்வளவு கசப்பா இருக்கிறதே என்று அந்த மனிதர் அப்படியே துப்பி விட்டார். அவருடைய வாயில அந்த உப்பு கசம் ரொம்ப நேரமா இருந்ததாம். அப்பதான் அந்த நண்பர்கள் சொன்னார்களா, இங்கேதான் அவர்களுடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும். சரியான பெருமக்களே, அந்த நண்பர்கள் சொன்னார்கள், இவங்க சாதாரண மனிதர் இல்ல, உயர்ந்த தரஜாவிலே. அந்த செய்தி வரும்போது இன்ஷா அல்லாஹ் நேரத்தின் உடைமை கருதி சில தகவல்களை நான் பதிவு செய்கிறேன். உயர்ந்த மக்காமில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய கரப்பட்டதெல்லாம் புனிதமாக இருந்தது. அதே தண்ணீர் தான்
நான் அள்ளி தந்த பொழுது உனக்கு கசந்தது, அதே தண்ணீர் தான் அவர்கள் அள்ளி தரும் பொழுது உனக்கு இனித்தது. காரணம் அந்த கரத்தை பொறுத்தது. அல்லாஹ் சொன்னான், அவர்கள் பிடிக்கும் கரமாக நானே இருக்கிறேன் என்று சொன்னான். அந்த கரத்தினுடைய தன்மை அப்படி என்று அந்த பெருமக்கள் சொன்னதாக வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். அந்த அளவிற்கு கராமத்துடைய ஒளியாக அப்பாவுடைய வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். சினம் தான் அந்த தஹஜ்ஜுடைய நஜ்சி நேரம் தினமும் மகான் ஹாஃபிஸ் அமீர் வலியுல்லாஹ் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஷா தொழுகை முடித்துவிட்டு மற்ற இபாதத்துகள் எல்லாம் முடித்ததற்கு பிறகு இரவு உணவு அருந்தியதற்கு பிறகு நடுநிசிரம் ஆகிவிட்டது என்றால் நேராக ஹாஃபிஸ் அமீர் வலியுல்லாஹ் தர்காவிற்கு சென்று டெய்லி ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக. அப்போ அவர்கள் ஜியாரத் செய்ய வருவார்கள் என்பதற்காக அந்த பள்ளியில் அன்றைக்கு முஅத்தினா இருந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் தர்காவினுடைய வாசலை திறந்து வைத்து விட்டு செல்வார். பெரியவங்க வருவாங்க, ஜியாரத் செய்வாங்க. அன்றைக்கு ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாரு, அவர் மறந்து பூட்டிட்டு போயிட்டார். சின்னம் தோப்பா வளமை போல ஜியாரத்துக்காக போறாங்க, தர்கா போட்டு இருக்கு. அப்போ அந்த வாசலுக்கு வெளியில தான் நின்று ஜியாரத் பண்றாங்க. திடீர்னு பூட்டப்பட்ட கதவு அப்படியே திறக்குது. மகான் சின்னமுதுவாப்பா பூட்டப்பட்ட அந்த கதவு திறந்த பொழுது உள்ளே போய் விடுகிறார்கள். உள்ள போனதும் மீண்டும் கதவு பூட்டி விடுகிறது. இப்ப உள்ள உட்கார்ந்து ரொம்ப நேரம் ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மகான் ஹாஃபிஸ் அமீர் வலியுல்லாஹ் அவர்களும் மகான் சின்னமுதுவாப்பா வலியுல்லாஹ் அவர்களும் நீண்ட நெடிய நேரம் தஹஜ்ஜத் வரை பல்வேறு ஞான ரகசியங்கள், ஆன்மீக ரகசியங்கள் எல்லாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, மகான் சின்னமுதுவாப்பா வலியுல்லாஹ் அவர்களுடைய காலம் ஹிஜ்ரி 1210, மகான் ஹாஃபிஸ் அமீர் வலியுல்லாஹ்வுடைய காலம் ஹிஜ்ரி 980. கிட்டத்தட்ட 230 ஆண்டுகள் சின்னமுதுவாப்பா வலியுல்லாஹ் அவர்களை விட காலத்தால் முந்தியவர்கள் ஹாஃபிஸ் அமீர் வலியுல்லாஹ். அப்ப அவர்கள் வாழ்ந்து வஃபாத்தாகி அடக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆலமுல் பர்ஸஹிலே இருக்கிறார்கள். ஆனால் மகான் சின்னமுதுவாப்பா ஹயாத்திலே ஹயாத்தாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஜியாரத்துக்கு சென்றவர்கள் பூட்டப்பட்ட கதவு திறந்தது, உள்ளே சென்றார்கள், நீண்ட நேரம் ரகசியம் பேசினார்கள். யாரோடு? அடக்கம் செய்யப்பட்டு 230 ஆண்டுகள் ஆகியவரோடு என்று சொன்னால் இதான் வெளிமார்கள். வெளிமார்களுக்கு மரணம் என்பதில்லை, அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள். நிறைய செய்திகள் உண்டு. அல்லமா இஸ்மாயில் ஹக்கி பரூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃசீர் ரூஹுல் பயானிலே ஒரு செய்தி எழுதி காட்டுவார்கள். மக்காவிலே வாழ்ந்த ஒரு பெரிய இளைஞர் அல்லமா அபூ சயீத் அல்-ஃபர்ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தமானவர்கள், அற்புதமான கராமாத்திற்கு சொந்தமானவர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், குன்து பி மக்கத ஃபஜுஸ்து யௌமன் பி பாதி பனி ஷைபா. ஒரு நாள் நான் மக்காவிலே பனு ஷைபா வாசல் வழியாக அப்படி கடந்து செல்லும் பொழுது ஃபரஐது ஷாப்பன் ஹுஸ்னல் வஜ்ஹி மய்யிதன், ஒரு அழகான தோற்றமுடைய ஒரு வாலிபர் வஃபாத்தாகி மையத்தாக கிடத்தப்பட்டிருந்தார் அந்த பனு ஷைபாவுடைய வாசலிலே. அப்ப அடக்க தொழுகை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அவரை அடக்கம் செய்ய வேண்டும். அப்ப முகம் மூடப்படவில்லை, கஃன் துணி அணிவிக்கப்பட்டிருக்கிறது, கிடத்தப்பட்டிருக்கிறது. நான் கடந்து செல்லும் பொழுது அந்த முகம் என்னை அப்படியே இருக்கிறது. நம்ம அபூ சயீத் ஃபர்ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவ்வளவு அழகான தோற்றம், வாலிப வயசு, வாழ வேண்டிய வயசில் இப்படி வஃபாத்தாகி கிடக்கிறார் என்று ஆச்சரியத்தோடு நான் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அதுவரை மையத்தாக கிடந்த அந்த வாலிபர் அப்படியே கண் திறந்து புன்முறுவல் பூத்தவராக என்னை பார்த்து சொன்னார், வகால லி யா அபா சயீத், அபூ சயீத் அவர்களே. அபூ சயீத் ஃபர்ராசி திகைத்து போகிறார்கள். ரெண்டு விஷயம், முதல்ல அவர் மையத்தாக இருக்கிறார் வாலிபர், இரண்டாவது இப்பொழுதுதான் அவர்களை முதலாவதாக அந்த மையத்தை பார்க்கிறார்கள். இதற்கு முன்னால் அந்த வாலிபரை இவர்கள் பார்க்கவில்லை, இவர்களை அந்த வாலிபர் பார்க்கவில்லை, முதலாவது சந்திப்பு. ஆனாலும் கூட மையத்தாக கடந்த இந்த வாலிபர் கண் திறந்து புன்முறுவல் பூத்தவராக சொன்னார், யா அபா சயீத் அமா அலிம்த அன்னல் அஹ்பாப ஹியாஉன். அபூ சயீத் அவர்களே, ஒளிமாறுகளுக்கு மரணம் என்பது இல்லை என்பது உங்களுக்கு தெரியாதா? இறைநேசர்கள் மரணிக்க மாட்டார்கள், அவர்களுக்கு மரணம் என்பது இல்லை என்பது உங்களுக்கு விளங்காதா? ஒருவேளை அவர்கள் மௌத்தாகிவிட்டால் அஹ்யாஉன், அவர்கள் ஹயாத்தாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேசர்கள் வஃபாத்தாகிவிட்டாலும் ஹயாத்தாகத்தான் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் மௌத்தாகிவிட்டால்
அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வஇன்னமா யன்குலூன மின் தாரின் இலா தார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இன்திகால் ஆகிறார்கள். இதுவரை ஆலம் துன்யாவிலே இருந்தார்கள், இப்பொழுது ஆலமுல் பர்ஸஹ்க்கு சென்று விட்டார்கள். இங்கே இருக்கும் பொழுது எப்படி எல்லா ஆளுமைகளையும் மாற்றங்களையும் பெற்றிருந்தார்களோ அதே போன்றுதான் இறைநேசர்கள் வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட அந்த ஆற்றலை பெற்றவர்கள். அவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது. இங்கே இருக்கும் பொழுது எப்படி சக்தி எல்லா விஷயத்திலும் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அதே போன்று அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட அந்த ஆற்றலை பெற்றவர்கள். இந்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்திற்கு, இந்த வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம் என்று அந்த வாலிபர் சொன்னார் என்ற செய்தி அல்லாமா அபூ சயீத் அல்-ஹர்ராஸி ரஹ்மத்துல்லாஹி அந்த தகவலை அல்லாமா இஸ்மாயில் ஹக்கீம் பரூஸி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்து காட்டுவார்கள். சரியான பெருமக்களே, நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஒளிமார்கள் விலாயத்தினுடைய உச்சத்தை தொட்டு ஒன்றே அவர்கள் ஹயாத்திலே இருக்கக்கூடிய இருக்கும், அல்லது அவர்கள் வஃபாத்தாகி அடங்கப்பட்டதற்கு பிறகாக இருக்கும். எப்படியாக இருந்தாலும் கூட இரவு நடுநிசி நேரங்களிலே சக மொழிமார்களை ஜியாரத்து செய்யக்கூடியவர்களாக, அவர்களுடைய தொடர்பை பெறக்கூடியவர்களாக, அவர்களுடைய சபையிலே அவர்களுடைய ரவுலாவிலே அமர்ந்து ஆன்மீக ரகசியங்களை பரிமாறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு வரலாற்றிலே நிறைய செய்திகள் உண்டு, ஆதாரப்பூர்வமான தகவல்கள் உண்டு. அதையெல்லாம் தாண்டி நம்முடைய ஊரிலேயே எத்தனையோ ஒளிமார்களுடைய வரலாறுகள் உண்டு. இதே திருவிழே வடபுறத்திலே அடக்கம் செய்யப்பட்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் பேர் மஹமூது மஜீது போலியிருந்தார். சும்மா சாதாரணமாக அவர் கடந்து போறான் ஒரு சலாத்தை சொல்லிட்டு. அவர்களை அவ்வளவு அதிகமாக நாம் விளங்கி வைக்கவில்லை, அவர்களுடைய மக்காமை நாம் விளங்கி வைக்கவில்லை. வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிக்கிற ஒரு சாத்தியம் முடிஞ்சது அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் எந்த தரஜாவில் இருந்தார்கள் என்று சொன்னால் பெரும் பெரும் குத்துபுமார்கள், குத்துபு ஜமான்கள் எல்லாம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக. மகான் ஷேக் அப்துல் காதிர் சினம்துவாப்பாவுடைய மச்சான் தெக்காசாயிபுனில்லா அவர்கள் ஹால் ஹயாத்திலே அவர்கள் ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலம் எல்லாம் யுலாசிமு ஜியாரத் ஷேக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒவ்வொரு நாளும் மகான் பேர் மதுபுல்லாவை ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, தெக்காசாயிபுனில்லாவுடைய காலம் ஹிஜ்ரி 1191, பேர் மதுபுல்லாவுடைய காலம் ஹிஜ்ரி 1100. அதாவது சாயப்பாவோட கிட்டத்தட்ட 66 வருஷம் முன்னாடி உள்ளவங்க. சாயப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெக்காசாயிபுல்லா. பேருமாதிபுல்லா வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டு 66 ஆண்டுகள் ஆகிறது. இப்ப இவங்க போறாங்கன்னு என்ன, ரெண்டு பேரும் நேரம் உட்கார்ந்து பல்வேறு ரகசியங்கள், பல்வேறு ஞான ரகசியங்களை பரிமாறிக்கொள்வார்கள். வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டு 66 ஆண்டுகள் கழித்ததற்கு பிறகும் கூட கபரிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய தெக்காசாயிபுல்லா அவர்களோடு நேருக்கு நேராக அமர்ந்து ரகசியங்கள் பேசக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் மகான் பேர் முகமது முஜீது உலில்லா. இப்படிதான் ஒரு நாள் தெக்காசாயிபுல்லா ஜியாரத்துக்கு வர்றாங்க. ஜா வ ராஹ கலீல மின் கைரி கிராத்தில் ஃபாத்திஹத்தி. அப்ப வந்தவங்க வளமையா ஏதாவது ஃபாத்திஹா சூரா இக்லாஸ் முஅவ்விதத்தைன் அல்லது யாசீன் சூரா ஏதாவது ஓதி ஈசா கலாம் செய்வாங்க. அப்ப அன்றைக்கு கடுமையான உஷ்ண காலம். அப்ப சின்ன தெக்காசாயிபுல்லா வர்றாங்க. வந்தவங்க மகான் பேர் முஜீது உலில்லா அரசாட்சி செய்து கொண்டு கூட அந்த மக்காமுக்கு வந்தாங்க. எதுவும் ஓடல, அப்படியே சுமத்துல சாஞ்சி அப்படியே கொஞ்சம் சாஞ்சி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் ராகத்துக்காக. அப்போ சில நண்பர்கள் வந்தார்கள். இப்ப தெக்காசாயிபுல்லா சொன்னாங்க, நண்பர்களை பார்த்து சொல்றாங்க, அன்ன ஷேக எங்குரு மினல் கபர். ஷேக் பேர் முஜீது உலில்லா கபர்ல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல் நக்ரஉல் ஃபாத்திஹத அம்லா. இப்ப நாம அவங்களுக்கு ஃபாத்திஹா சூரா அல்லது ஏதாவது ஈசா தவாபு செய்கிறோமா இல்லையா என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யார் தெக்காசாயிபுல்லா உள்ளே பார்ப்பதை வெளியிலிருந்து பார்த்து சொன்னார்கள். இப்ப நாம ஜியாரத்துக்கு வரோம், சின்னம் தோப்பட ஜியாரத்துக்கு வரோம்னா நம்மள அவங்க பார்ப்பாங்க, அந்த மக்காமிலே உள்ளவர்கள். இப்ப உள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறோமா? அந்த ஆற்றலுக்கு நாம் வரவில்லை. ஆனால் வெளியே நிற்பது யார் என்பதை விளங்கிக் கொண்டவர்கள் நெறிமார்கள். இப்போ பேர் முகமது மஜீது உலில்லா பார்க்கிறார்கள், உள்ளிருந்து பார்க்கிறார்கள். யார் சொன்னாரு? தெக்காசாயிபுல்லா. நாம அதாவது ஃபாத்திஹா சூரா ஓதுறோமா இல்லையா, அவங்களுக்கு ஈசா தவாப் செய்யறோமா இல்லையா என்பதை அவர்கள் கபூரிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பார்ப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் இந்த தெக்காசாயிபுல்லாவுடைய மக்காமை நாம் விளங்க வேண்டும். இதே
சின்ன முத்துவாப்பா அவர்களிடத்தில் தானே பெரிய முத்துவாப்பா சகோதரத்தில நான் ஹஜ்ஜிக்காக செல்கிறேன் என்று மகான் சின்ன முத்துவாப்பா சொன்ன பொழுது சரி ஹஜ்ஜிக்கு போற நேரம் மச்சான் தெக்காசாயம் போய் பயணம் சொல்லிட்டு சரி சின்ன முத்துவாப்பா அவர்களுக்கு ஆரம்ப கட்டம். அப்ப மனசுல ஒரு ஹலம் வருகிறது. மச்சான்கிட்ட போய் சொன்னாங்க அவங்க தொழுகைக்கே வர்ற மாதிரி தெரியலையே பாவத்தை போய் சொல்றதா. அப்ப சகோதரர் பெரிய முத்துவாப்பா விஷயம் விளங்கும். சொன்னாங்க நீ போய் சொல்லு, அது அவங்க தொழில் வர்றாங்களா இல்லையா அவங்களுக்கு அதான் கொள்ளுது. பெரிய முத்துவாப்பாவுக்கு தெரியும் ஏன் வரவில்லை என்பது. நீ போய் சொல்லிவிட்டு செல் என்று சின்ன முத்துவாப்பா தெக்காசாயிட்டா வந்து சொல்றாங்க மச்சான் நான் ஹஜ்ஜிக்கு போறேன் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அப்ப இன்றைய மாதிரி வாகன வசதிகள் நிறைந்த காலம் இல்லை, 6 மாதம் பயணம் செய்ய வேண்டும். அப்ப தெக்காசாய் மொழியில சொன்னார்களாம் சரி நீ மக்காவிற்கு சென்றால் மக்காவிலே இந்த இடத்தில ஒரு தூண் இருக்கும், அந்த தூணிலே ஷேக் முகமது சாலிஹ் முஸ்கி அவர்கள் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்திலே காயல்பட்டணத்திலே ஷேக் அப்துல் காதர் தெக்காசாய் உங்களுக்கு சலாம் சொன்னார் என்ற தகவலை நீங்கள் சொல்லுங்கள். சின்னமுத்துவாப்பா அப்படியே ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. காரணம் சாயிப்பா ஹஜ்ஜிக்கு இதற்கு முன்னாடி போனதாக தெரியவில்லை. அதுவும் மக்காவிலே குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லி இந்த தூணிலே அதுவும் இந்த மனிதர் அமர்ந்திருப்பார், அவருடைய பெயர் இது, அவரிடத்திலே காயல்பட்டணத்தை சார்ந்த ஷேக் அப்துல் காதர் தெக்காசாய்க்கு சலாம் சொன்னதாக சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார்களே என்று அப்படியே ஒரு கலந்தோடு ஒரு ஆச்சரியத்தோடு செல்கிறார்கள். ஹஜ்ஜுடைய காரியம் எல்லாம் நிறைவு பெற்றது. அப்படியே வணக்கங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு இடத்துல பார்க்கிறார்கள். ஞாபகம் வருகிறது மச்சான் சொன்னாங்களே 6 மாசத்துக்கு முன்னாடி பார்க்கிறாங்க. அங்கே அந்த தூணிலே அவர்கள் சொன்னதை போன்று ஒரு பெரிய ஷேக் ஒரு மாமனிதர் அமர்ந்து திக்கு செய்து கொண்டிருக்கிறார். போய் சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் காய்பட்டத்தில் வர்றேன், உங்களுக்கு காய்பட்ட ஷேக் அப்துல் காதர் தெக்கா சாஹிப் சலாம் சொன்னார். அப்ப அந்த ஷேக் கேட்டாங்க ஷேக் முகமது சாலிஹ் முஸ்கி நீங்க அவங்களை எப்போ பார்த்தீங்க? நான் ஊரில் 6 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ சலாம் சொன்னாங்க அப்படி தானே? ஆமா. அவங்க இப்பதான் வந்து தொழுவிட்டு போறாங்க. சில தொகை தெளிச்சு போக்கிறார்கள். மச்சான் இங்க தொழுவிட்டு போறாங்களா இந்த பாருங்க அப்படி நேரம் கடந்து போறாங்க. சென்று வேகமாக சென்று பார்க்கிறார்கள். தெக்காசாய் தான் அப்படியே கண்ணை விட்டு அப்படியே மறைகிறார்கள். நேருக்கு நேராக மகான் சின்னமுத்துவாப்பா தெக்காசாய் இருந்தாலும் மக்காவிலே பார்க்கிறார்கள். ஆச்சரியத்தோடு வந்து கேட்டார்களாம், நான் அவர்கள் ஊரிலே பார்த்தது இங்கே எப்படி வந்தார்கள்? அவர்கள் ஒவ்வொரு தொழுகையையும் இங்கே தான் வந்து நிறைவேற்றுகிறார்கள் என்று அந்த ஷேக் சொன்னதாக அப்பாவுடைய சாயப்பாவுடைய வரலாற்றை எழுதி காட்டுகிறார்கள். சரியான பெருமக்கள். அப்படியானால் ஒளிமார் இதான் ஒளிமாருடைய தன்மை. அவர்கள் நடக்கும் நடையாக நாம் இருக்கிறேன் அல்லா சொன்னார். இங்கே இருப்பார்கள், ஒரு எட்டு எடுத்து இருப்பார்கள், உலகத்திலே எங்கோ ஒரு மூலையிலே இருப்பார்கள். அந்த ஆற்றலை பெற்றவர்கள் ஒளிமார்கள். சரியான பெருமக்களே, அப்படி தெக்காசாய் மொழிந்தா மகான் பேருமஜுபு மொழிந்த அவர்களிடத்தில் ஜியாரத் செய்யும் பொழுது பார்க்கிறார்கள், உள்ளிருந்து அவர்கள் பார்க்கிறார்கள் நாம் ஃபாத்திஹா ஓதுகிறோமா இல்லையா என்பதை. எனவே அதற்கு பிறகு அவர்கள் ஃபாத்திஹா ஓதுகிறார்கள். அதற்கு பிறகு ஈசாக்காவை செய்துவிட்டு அங்கிருந்து கடந்து சென்றார்கள் என்று வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். அதே போன்று அவர்களுடைய மகன் பட்கலில் அடங்கியிருக்கக்கூடிய மகான் ஷேக் முகமது சாலிஹ் ஒளிந்தா அவர்கள் ஹயாத்தாக இருக்கக்கூடிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆள் ஹயாத்தில் இருக்கக்கூடிய காலமெல்லாம் மகான் பேருமஜூர் ஒளிந்த அவர்களை ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவ்வளவு உயர்ந்த மக்காமிலே அவர்கள் வரலாற்றிலே அந்த தகவல் வருவதால் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே மகான் பேருமஜூர் ஒளிந்தா மிகுந்த அற்புதமான ஒரு கராமத்தினுடையவர்களாக உயர்ந்த மக்காமிலே இருக்கக்கூடியவர்களாக எந்த அளவுக்கு கிடைக்கிறார்கள் என்று சொன்னால், பொதுவாக ஒளிமார்களுடைய தன்மை அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ்வுடைய நேசர்கள் உண்மையான முஃமின்கள் யார் என்று சொன்னால், எப்பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் கேட்டு விடுகிறார்களோ அவருடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்கிவிடும். அவர்கள் தான் இறை நேசர்கள், உண்மையான ஈமான் உடையவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். அந்த தன்மையிலே உள்ளவர்கள் சில ஒளிமார்களுடைய பல படித்தவர்கள் அல்லது சில ஒளிமார்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய இஷ்கில் அப்படியே ஃபனாவாகி விட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால், இப்ப நாம திக்ர் செஞ்சால் நம்முடைய நாம திக்ர் செய்கிறது அவ்வளவுதான். ஆனால் சில ஒளிமார்களுடைய சிறப்பு என்னவென்றால், அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பித்தால் அவர்களோடு சேர்த்து அவர்களுடைய உறுப்புகள் எல்லாம் திக்ர் செய்யும், தனித்தனியாக கலந்துவிடும். காதுகள், கண்கள், மூக்கு, கைகள், கால்கள் தனித்தனியாக கலந்துவிடும். இதோ கற்பனை போட்டு இருக்கு. ஒளிமார்களுடைய விஷயத்திலே பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நம்முடைய ஊரில் எத்தனையோ ஒளிமார்கள் மகான் ஷேக் உமர் காஹி ரலியல்லாஹு தஆலா ஜியாரத் அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பித்தால்
அவருடைய உறுப்புகள் எல்லாம் தனித்தனியாக கலந்துவிடும். அவர்களோடு சேர்ந்து அதுவும் திக்ர் செய்யும். அதே போன்ற ஷேக் அப்துல் காதிர் சூஃபி ஹஸ்ரத் அவர்களுடைய வரலாறு இருக்கிறார்கள். அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் சொன்னால் உடல் உறுப்புகள் எல்லாம் தனித்தனியாக திக்ர் செய்யும். இது உலமாவுடைய ஒரு தரம். சில ரகம் இருக்கிற சில தன்மையுடையவர்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அப்படியே உடல் உருகிவிடும் அவர்களுக்கு. சில வழிமார்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் தனித்தனியாக கலந்துவிடும். சில வழிமார்கள் திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இஷ்கை அப்படியே லயித்து அப்படியே ஃபனாவாகி போனவர்கள் அவர்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அப்படியே உருகி நீராக ஓடிவிடும். திக்ர் முடிந்ததற்கு பிறகு நார்மல் நிலைக்கு வந்து விடுவார்கள். வழிமார்களுடைய தன்மை நிறைய செய்திகள் உண்டு. அந்த தன்மையிலே உள்ளவர்கள் மகான் பேர் மதுவும் மஜிது முடியும்தான். ஒரு வரலாற்றிலே ஷேஃபுல் காமில் மரைக்கார் பள்ளியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய 5 மணி ஷேக் சுலைமான் ஒளியுல்லா ஒரு நாள், அதாவது மகான் பேர் மஜிது ஒளியுல்லா அவர்களை கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு காலத்தால் முன்னாடி உள்ளவர்கள். அவர்களுடைய பிந்திய காலகட்டம் மகான் பேர் மஜிது ஒளியுல்லாவுடைய ஆரம்ப காலகட்டம். விலாயத்தினுடைய அந்த தன்மை பெற்ற அந்த நேரம், விலாயத்தினுடைய அந்த கோட்டைக்குள் நுழைந்த நேரம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர்கள் அவர்கள். ஷேக் சுலைமான் ஒளியுல்லா தன்னுடைய மகன் மாதமுர் ரசூல் கேலக்கரையை அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய குதுபுஸ் ஜமான் ஷேக் சலபத்துல்லாஹி காஹிரி அவர்கள் பள்ளி பருவம் சிறு பிள்ளையாக ஒரு 7, 8 வயது 6 வயது 7 வயது இருக்கும் கையை பிடித்து கூட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் வந்து பேரமஜூர் அவர்களுக்கு ஜியாரத் செய்வார்கள். அப்படி ஒரு நாள் வரும் பொழுது பார்க்குறாங்க ஃபராஹு தில்கல் ஹாலத்தி கான யதூபு மினாரன் மின் ஷித்தத்தி ஷௌகில்லா. பேரமஜூர் திக்ர் செய்ய ஆரம்பிட்டாங்கன்னு சொன்னா அப்படியே நீராக உருகி அப்படியே படர்ந்து இருப்பார்கள். 2 பேர் வர்றாங்க. ஒரு நாள் பார்க்குறாங்க அன்னம்மா ரஐயா அவங்க வளமையா எங்க இருந்து நிகழ்ச்சி செய்வார்களோ அந்த இடத்திற்கு வந்த பொழுது மகான் பேர் மஜித் முடிந்தாவை காணவில்லை. ஷேக் சலமாவுடைய மகன் சலபத்துல்லா அப்பாவை கையை பிடிச்சி நிற்கிறாங்க. ஒரு 5 வயது 6 வயது இருக்கும். பார்த்தாங்க அங்க ஒரு திரிந்த நீரோடை போன்று அப்படி படர்ந்து இருக்கிறது. சுலைமாவுல்லாவுக்கு தெரியும் அது என்ன என்று. சலபத்துல்லா அப்பா சின்ன பிள்ளை சொன்னாங்களா ஃபஅமர ஷேக் சுலைமான் வலதஹு பித்தஸ்லீம் அலா தாலிகல் மா. அப்பா அந்த தண்ணிக்கு நீங்க சலாம் சொல்லுங்க என்று மகான் ஷேக் சுலைமான் ஒளிந்தா சலபத்துல்லா அப்பா சொல்றாங்க. அப்ப சலபத்துல்லா அப்பா ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். இங்க இன்னொரு விஷயத்தை நான் விளங்க வேண்டும். சிறு விலாயத்திலேயே விலாயத்தினுடைய தன்மை பெற்றவர்கள் அந்த 5 ரத்தினங்கள் சாப்பிடுவதற்காக அமர்ந்த சமயத்தில் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு கராமாத்தை நிகழ்த்தினார்கள் என்று அவருடைய வரலாறு செய்தி காட்டுகிறார்கள். அப்ப சலபத்துல்லா அப்பா அந்த தன்மையிலே உடையவர்கள், சிறுபிராயத்திலேயே விலாயத்தினுடைய தன்மை பெற்றவர்கள். இது அதற்கு முந்தைய காலகட்டம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது பார்க்கிறார்கள் திரிந்த நீரோடை அப்படி பறந்திருக்கிறது. சலாம் சொல்கிறார்கள் வாப்பா. அப்ப நீங்க சொல்லுங்க சலாம் சொல்லுங்க. சல்லம சலபத்துல்லா அப்பா அந்த தண்ணீரை பார்த்து சலாம் சொல்கிறார்கள். ஃபஅஜாப ஷேக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வகாம ரஜுலன் சவியா. அதுவரை தண்ணீராக படர்ந்திருந்த அந்த நீரெல்லாம் ஒன்று சேர்கிறது. வகாம ரஜுலன் சவியா, ஒரு சரியான மனிதராக அந்த இடத்திலேயே மகான் பேர் மஜ்னூன் அமர்ந்தார்கள். அமர்ந்து அந்த சலாத்திற்கு பதில் சொன்னார்கள் என்று அவருடைய வரலாற்றை எழுதி காட்டுகிறார்கள். இந்த தன்மையை உடையவர்கள் மகான் பேர் மஜ்னூன் தான். சகையான பெருமக்களே, நான் சொல்லக்கூடிய செய்தி அப்படி வலிமார்கள் விநாயகருடைய உச்சத்திலே இருப்பார்கள். ஆனாலும் கூட இரவு நேரத்தில் சக வலிமார்களை சந்தித்து அவர்களுடைய காலத்தால் முன்னிருந்தாலும் கூட பரவாயில்லை சென்று நீண்ட ரகசியங்கள் பேசுவார்கள். எத்தனையோ வலிமார்கள் நாகூரில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் ஷாவுல் அமீர் பாதுஷா நாயகம் கஞ்சஷவாய் கஞ்சபக்கு ஷாஹே மியான் சுல்தானுல் அவுலியா அவர்களுடைய வரலாறுகள் பதிவு செய்யுமே. அப்படியே வலிமார்கள் எல்லாம் சந்தித்து வரக்கூடிய நேரத்தில் திருச்சியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழாரும் மெத்தஹஷா பாதுஷா அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி சின்னமுத்துவாப்பா அவர்களுக்கு மகான் ஹாஃபிஸ் அமீருடைய மகாம் பூட்டப்பட்டு இவர்களை பார்த்ததும் திறந்து உள்ளே சென்று பேசினார்களோ அதே போன்று மகான் ஷாவுல் அமீர் பாதுஷா திருச்சி தமிழாரும் மெத்தஹஷா பாதுஷாவுடைய ரவுலாவிற்கு ஜியாரத்திற்காக செல்லக்கூடிய நேரத்திலே கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. வெளியே இருந்து ஜியாரத் செய்கிறார்கள். கதவு திறக்கிறது. உள்ளே சென்றார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்கள் உள்ளே இருந்து ஆன்மீக ரகசியங்கள் எல்லாம் பேசினார்கள். வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். இதிலே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? மகான் நாகூர் ஜமானுடைய காலகட்டம் ஹிஜ்ரி 910. திருச்சி தமிழாரம் மெத்தஹஷா பாதுஷாவுடைய காலகட்டம் ஹிஜ்ரி 347. கிட்டத்தட்ட 563 ஆண்டுகள் முன்னால் உள்ளவர்கள்.
நாகூர் நாயகத்தை விட திருச்சி கபிலாலம் நத்தகர் பாதுஷா காலத்தால் கிட்டத்தட்ட 5.5 நூற்றாண்டுகள் முன்னால் உள்ளவர்கள், 5.5 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து அடக்கம் செய்யப்பட்டவர்கள் மகான் வந்திருக்கிறார்கள் என்பதற்காக வெளியே வந்து வரவேற்று அவர்களை கண்ணியப்படுத்தி அங்கே ஒரு உத்தரவிடுகிறார்கள். பாதுஷா நாயகமே, நீங்கள் இன்னொரு மக்காமிலே வெளியில நீங்கள் 40 நாட்கள் கல்வத்திருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதற்கு பிறகு 40 நாட்கள் ஷாவுல் பாதுஷா திருச்சி கபிலாலம் நத்தகர் பாதுஷாவுடைய ரவுதாவிலே 40 நாட்கள் கல்வத்திருந்து அதற்கு பிறகு தன்னுடைய பயணத்தை துவக்கியவர்கள் இதே காய்மானத்தில் வந்தார்கள் என்று வரலாற்று எழுதியிருக்கிறார்கள். மகான் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நிசைபனுடைய வடபுறத்திலே அந்த முக்கில அடக்கம் செய்யப்பட்ட ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தியாகம் செய்கிறார்கள். யார்? ஷாஹே மீரான் சுல்தானுல் அவுலியா நாகூரில் அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய குத்துபு, வடநாட்டிலே அஜ்மீர் ஹாஜா முஹிதீன் சிஷ்தி அஜ்மீரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தென் தமிழகத்திலே மகான் ஷாவுல் பாதுஷா நாயகம் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு விலாயத்தினுடைய உச்சத்தை தொட்டவர்கள் அவர்கள் ஜியாரத் செய்கிறார்கள். யாரை? மகான் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நீண்ட நெடிய நேரம் கிட்டத்தட்ட மகான் ஷாவுல் பாதுஷா அவர்களை விட 110 வருஷம் முன்னாடி உள்ளவர்கள் ஜாஃபர் சாதிக் நாயகம். ஹிஜ்ரி 800 பிறந்தவர்கள். ஆனால் ஷாவுல் பாதுஷா நாயகம் ஹிஜ்ரி 910 உள்ளவர்கள். 110 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர்கள். வந்தவர்கள் பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதற்காக நேருக்கு நேராக இருவர்களும் அமர்ந்து பல்வேறு ஞான ரகசியங்களை பேசினார்கள் வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். நான் இந்த ஹாஃபிஸ் அமீருல்லாஹுடைய தகவல் வருவதால் அதை தொடர்புபடுத்தி இந்த செய்தியை பதிவு செய்து அடுத்த தகவல் நிறைவுபடுத்திக் கொள்வேன். அப்ப அந்த நேரத்தில் நீண்ட ரகசியங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மகான் ஜாஃபர் சாதிக் நாயகம் அடக்கம் செய்யப்பட்டு 110 வருஷம் ஆகுது. வந்தவர்கள் ஒரு குத்து வந்திருக்கிறார் என்பதற்காக கபரிலிருந்து எழும்பி வந்தவர்கள் நேரடியாக உரையாடிவிட்டு அவர்கள் சொன்னார்களாம், மகானவர்களே, உங்களை அடக்கம் செய்யக்கூடிய பாக்கியம் எங்கள் காயமா நகரம் பெற வேண்டுமே, எனவே இங்கே நீங்கள் அடக்கம் செய்யப்படக்கூடாதா என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், எனக்கான இடம் நாகூர், நான் அடக்கம் செய்யப்படுவதற்கு இடம் நாகூர் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். எப்படி தெரியும்? ஒரு மனிதன் எங்கே மரணிப்பான் என்பது யாருக்கு தெரியும்? உமா ததரி நஃப்ஸுன் பிஐயி அர்தின் தமூத், அது அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. ஒரு மனிதன் எங்கே மரணிப்பான் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அவனுக்குண்டான இல்மு அதை யாருக்கும் அறிவித்துக் கொடுப்பதில்லை. அவன் நாடியவர்களுக்கு, அவன் நேசத்தை பெற்றவர்கள் அல்லாஹ் அறிவித்துக் கொடுப்பான். இதே சின்னமுத்தியா பவுலிந்தா அவர்களுடைய தகப்பனார் முகமது இஸ்மாயில் உடைந்தா சில நண்பர்களோடு சுழலுக்காக கப்பல் மார்க்கமாக செல்லும் பொழுது ராமேஸ்வரத்திலே கப்பல் நிற்கிறது. எல்லாரும் அவர்களுடைய வேலைகள் எல்லாம் முடிக்கிறார்கள். கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் தூக்கம் வருகிறது. அப்படியே ஓய்வெடுக்கிறார்கள். தூக்கம் முடிந்து எல்லாரும் விழித்து எழும்புவதற்கு தயாரான பொழுது அப்பா அவர்களுடைய தகப்பனார் முகமது இஸ்மாயில் தான் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. அப்ப எழுப்பி சொன்னார்களாம், நாம் புறப்பட வேண்டும், வாருங்கள், சுழலுக்கு கிளம்ப வேண்டும். சுழலுக்கு நெருங்கி விட்டார்கள். அதாவது சுழலுக்காக செல்லக்கூடிய நேரத்தில் ராமேஸ்வரத்தில் இருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் முகமது இஸ்மாயில் உடைந்தா கேட்டார்களா, நமக்கான இடம் இது இல்லையா? அப்ப நாம சேரக்கூடிய இடம் இது இல்லையா? எனக்கான இடம் இது இல்லையா என்று அந்த கேட்ட ஒரு வார்த்தை அப்ப அவர் வரலாற்றை எழுதி காட்டுகிறார்கள். அவர்கள் எனக்கான இடம் இது இல்லையா, அதாவது சுழலுக்கு தான் செல்ல வேண்டுமா, நான் சேர வேண்டிய இடம் இது இல்லையா என்று கேட்டதற்கு அந்த வார்த்தை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டார். எனவே அவர்கள் அங்கே வஃபாத்தாகி அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று அப்பாவுடைய வரலாற்றை எழுதி காட்டுகிறார்கள். ஒளிமார்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுப்பார். அந்த அடிப்படையிலே மகான் ஷாவுல் பாதுஷா சொன்னார்கள், நான் அடங்கக்கூடிய இடம் நாகூர் ஷரீஃப் சொல்லிவிட்டு அங்கே ஒரு தகவலை சொன்னார்கள். இப்ப அதான் இங்க விஷயம். நான் அடங்காவிட்டாலும் கூட என் பெயர் சூட்டப்பட்டவர், அவங்க பெயர் என்ன? சையத் அப்துல் காதிர் ஷாவுல் ஹமீத். என் பெயர் சூட்டப்பட்டவர் நீங்க அடங்கியிருக்கிறீங்களே, ஏன் நேர் பகுதியிலே உங்களுடைய கால் நாட்டிற்கு நேராக என் பெயர் சூட்டப்பட்டவர் அடக்கம் செய்யப்படுவார் என்று அங்கே ஒரு முன்னறிவிப்பை செய்கிறார்கள். யாரை குறித்து? மகான் ஹாஃபிஸ் அமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹாஃபிஸ் அமீர் என்பது அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட பெயர். மகான் பெரிய சம்சுதி ஒளிந்தா அவர்களுக்கு ஹிதமத் செய்தார்கள், அவர்கள் இன்னொரு பெற்றார்கள் என்பதெல்லாம் வேறு செய்தி. ஆனா அவர்களுடைய அசல் பெயர் ஷாவுல் ஹமீத். யார்? எஜமான் ஷாவுல் பாதுஷா சொல்கிறார்கள், நான் அடக்கம் செய்யப்படாவிட்டாலும் கூட என் பெயர் சூட்டப்பட்டவர் உங்களுக்கு நேராக பின்புறத்தில் அவர் அடக்கம் செய்யப்படுவார் என்று. எப்பொழுது
மகான் ஷவுல் அமீர் பாதுஷா நாயகம் சொல்லக்கூடிய நேரத்திலே ஹாஃபிஸ் அமீர் வலியுல்லாஹ் பிறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்பாக சொல்கிறார்கள். எப்படி தெரியும்? இதான் ஒளிபார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சொன்னதை போன்று ஹாஃபிஸ் அமீர் வலியுல்லாஹ் அங்கே வாழ்ந்து அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று வேறு செய்தி. இப்ப இந்த இடத்திலே ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ் சொன்னார்களா, சரி நீங்க அடக்கம் செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கவில்லை, சரி எங்கள் ஊருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமக்கள் எழுதி காட்டுவார்கள். குறிப்பாக முத்திகர் அல்லாமா நூறுக்கஞ்சாலும் ஜுமானி அவர்கள் மகான் ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ் அவர்கள் மீது மௌலிது ஷரீஃபை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் அந்த இடத்திலே மகான் ஷவுல் அமீர் பாதுஷா ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ் அடங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்திலே இருந்து கூட துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த ஊரிலே பிறக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் குத்துபு ஜமான்களாக விலாயத்தினுடைய ஒளிபட்சவர்களாக ஆக்கி அந்த இடத்திலே துஆ செய்தார்கள். அந்த துஆவினுடைய பலன் என்ன தெரியுமா? பெருமக்கள் சொல்லுவார்கள், நாதாக்கள் சொல்லி காட்டுவார்கள், கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள் தெருவெல்லாம் இறைநேசர்களாக வீடுதோறும் வழிமார்களாக இருந்தார்கள். இதே தெக்காசாமியா சொல்லுவார்கள், சொன்னவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. ஒவ்வொரு தொழுகையும் மக்காவிலே சென்று தொழக்கூடிய ஆற்றலை பொறுத்த தசர்ருபாத்தினுடைய சொல்லக்கூடிய வார்த்தை முகதுபலியிலே 12,000 இறைநேசர்கள் அடங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. அவர்கள் சொன்னார்கள், அதுவும் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார்கள் என்றால் இந்த 150 ஆண்டு காலத்தில் எத்தனை வழிமார்கள் வஃபாத்தாகி அடங்கியிருப்பு செய்யப்பட்டிருப்பார்கள். இதெல்லாம் மகான் ஷவுல் அமீர் பாதுஷா நாயகனுடைய துஆ பரக்கத் என்று பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். அங்கேயான பெருமக்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். அப்பாவுடைய வரலாற்றிலே ஒரு செய்தி, நம்ம சாதாரணமாக அவருடைய மக்காமை விளங்கவில்லை, ஆனால் எந்த தரஜாவில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு தகவலை அப்பா நபி முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி இங்கே பதிவு செய்கிறார்கள். அவர்களுடைய பாட்டனார் அல்லாமா நஹி முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி, அவர்களுடைய வாப்பா நஹி சையத் அஹ்மத் அலி முஃப்தி மஹதராவிலே முதர்ரிஸா இருந்தவர்கள். அவர்களுடைய தகப்பனார் சுரோன் புத்தகத்தில் அடங்கியிருக்கிறார்கள் அல்லாமா நஹி முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி. இப்ப இவர்களுக்கு தான் அவர்களுடைய அந்த நஹ்வினுடைய அரபு இலக்கணத்தினுடைய புலமையை பார்த்து வியந்து நஹ்வி என்று பட்டம் கொடுத்தார்கள். அப்ப அப்படிப்பட்ட புத்தகத்தில் அடங்கியிருக்கக்கூடிய, அதாவது குத்துபு ஜமான் நம்முடைய பாட்டனார் அல்லாமா நஹி முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி பெரியார் சாவுடைய மாத்தியோட்டப்பா, இவங்க யாரும் எல்லாம் மகான் பெரிய முத்துவாப்பா அவருடைய மகனை முடித்த மருமகனார். இப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அன்னஹு ஹரஜ மின ஸைலான் மஅ ஷிர்திமதி மினல் இஹ்வான், சில நண்பர்களோடு சோனுக்கு செல்கிறார்கள் கப்பல் மார்க்கமாக. வரலாறு நீங்க சுருக்கமாக நிறைவுக்கு பகுதிக்கு வருகிறேன். அப்ப கப்பல் மார்க்கமாக சோனுக்கு செல்கிறார்கள். சோனை நெருங்கி விட்டார்கள். இப்படி நெருங்கக்கூடிய நேரத்தில் அஸ்ஸஃபத் லைலத்துன் ரீஹுன் ஆசிஃபுன் வஸர்ஸருன் காசிஃபுன், கடுமையான சூறாவளி காற்று. இதற்கு மேல் அந்த கப்பல் நகர முடியாத அளவிற்கு கடுமையான சூறாவளி காற்று. அது அப்படியே கப்பல் தள்ளார்கள், ஒரு கட்டத்திலே மூழ்கிவிடும் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. இப்ப அந்த மாலுமி, கப்பலை இயக்கக்கூடிய மாலுமி என்று சொன்னால் லைசபி ஐதீனா ஷைஉன் சிவா தஅவத்தில்லா, நம்முடைய கருத்தில் எதுவும் இல்லை, நம்ம எவ்வளவு முயற்சி செய்து பார்த்துட்டோம், ஆனால் கப்பலை சலாமத்தாக ஓட்டுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. காரணம், இயற்கையோடு போராட முடியவில்லை, அவ்வளவு கடுமையான காற்றாக இருக்கிறது. எந்த நேரத்தில் எது வேண்டாலும் நடக்கலாம். அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் மட்டுமே நாம் தப்பிக்க முடியும். எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லிவிட்டார். அல்லாமா புத்தகத்தில் அடங்கியிருக்கக்கூடிய அல்லாமா நஹி முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி எல்லாரையும் பார்த்து சொன்னார்களா, அல்லாஹ் என்ன நாட்டம் அதான் நடக்கும். இவன் சொல்லிவிட்டா ஓகே, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நமக்கு எந்த அறிவோ மூழ்கோ ஆபத்தோ வராது. நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வோம் என்று எல்லாரும் திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்ச நேரம் அப்படியே முஷாஹதாவில் இருக்கக்கூடிய அல்லாமா நஹி முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி இப்ப சொல்றாங்க, நம்ம எஜமான் சையதுனா கௌசுல் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைப்போம். சொன்னார்களா, நீங்க எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள், அல் மதத் யா அப்துல் காதிர், அல் மதத் யா அப்துல் காதிர், அல் மதத் யா அப்துல் காதிர் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாமா நஹி முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி எல்லா நண்பர்களும் சொன்னார்கள். எல்லோரும் சேர்ந்த கண்ணை மூடிக்கொண்டு எஜமான் கௌசுலாயத்தை உதவிக்காக இஸ்திகாஃபா அழைக்கிறார்கள், அல் மதத் யா அப்துல் காதிர் என்று. எல்லாரும் அழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஃபஸமிஉ ஹல்ஃப ஸஃபினத்தி ஸௌத்தன் கஸௌத்தில் இர்ஸா, திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான சப்தத்தை கேட்கிறார்கள். அந்த சப்தம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அந்த கப்பல் அப்படியே நங்கூரம் போட்டு நிப்பாட்டில் எப்படி சப்தம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சப்தம். எல்லோரும் கேட்கிறார்கள். அந்த சப்தம் வந்து அடுத்த வினாடி ஃபதலஅ
பார்த்தார்கள் கப்பலிலே மகான் சின்னமுத்துவா பொழுது ஹாஜராகி இருக்கிறார்கள். இங்கதான் நம்முடைய மகாம் இறங்க வேண்டும். அழைத்த எஜமான் கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களை இஸ்திகாஸா அழைக்கிறார்கள். அல் மததியா அப்துல் காதிர் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அழைத்த அழைப்புக்கு மகான் சின்னமுத்துவா பொழுது உடனே அந்த கப்பலில் ஹாஜராகிறார்கள். சும்மா காதான் ஆயுனிஹிம் அவர்கள் ஹாஜரான அடுத்த வினாடி அந்த புயலெல்லாம் நின்று போனது. அப்படியே சலாமத்தாக கப்பல் மீண்டும் பயணத்தை தொடங்கியது. சும்மா காப்பன் ஆயுனிஹிம் அடுத்த செகண்ட் அனைவருடைய கண்களை விட்டு மறைந்து போனார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம். கப்பலில் இருந்து அத்தனை பேரும் பார்த்தார்கள், நேருக்கு நேராக பார்த்தார்கள். இது ஆச்சரியம். கப்பல் சோலை நெருங்கிவிட்டது. அந்த நேரத்திலே எஜமான் கௌசலாவத்தை உதவிக்கு அழைக்கக்கூடிய நேரத்திலே மகான் சின்னமுத்துவா போலெல்லாம் காயமானகத்தில் இருக்கிறார்கள். அனைத்து அழைப்பிற்கு உடனே பதிலளித்தார்கள். கப்பல் சலாமத்தாக சென்றது. சோழிலே வியாபார விஷயமெல்லாம் முடித்துவிட்டு அனைவர்களும் ஊருக்கு வந்ததும் வராததுமாக நேரடியாக வந்தவர்கள் அனைவர்களும் மகான் சின்னமுத்துவா போலெல்லாம் அவர்களுடைய கால்களிலும் கரங்களிலும் விழுந்து முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு சொன்னார்களாம், யா சையதனா, எங்களுடைய தலைவரே முகைசல் மல்ஹூஃபின், நாங்கள் கடுமையான சோதனையிலே சிக்குண்ட நேரத்திலே எங்களுக்காக இரட்சித்து எஜமானே, நஹ்னு நஸ்தகீஸு ஃபீஹி ஸஃபீனத்து பிகுத்பில் அக்தாப். கப்பலிலே கடுமையான சூறாவளியின் போது ஆபத்து ஏற்பட்ட அந்த நேரத்திலே நாங்கள் இஸ்திகாஸா நேரடியாக எஜமான் கௌசலாவத்தை அழைத்தோம். நஹ்னு நஸ்தகீஸு ஃபீஹி பிகுத்பில் அக்தாப். குத்புல் அக்தாப் சையதுனா கௌசல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை நாங்கள் இஸ்திகாஸா நேரடியாக அழைத்தோம். وأنت حضرتنا غوثا مغيثا وأزلت عنا بسطا بسيطا ثم غبت عنا سيرا حثيثا. ஆனால் நாங்கள் எஜமான் கௌசலாவத்தை அழைத்தோம், ஆனால் நீங்கள் ஹாஜராகினீர்களே. அவர்களை அழைத்தால் அவர்கள் எல்லாம் வர வேண்டும். அந்த இடத்தில் தான் நீங்கள் ஹாஜராகி அடுத்த வினாடி நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். சென்று கடலிலே கடல் பார்க்கத்தை முடித்து சோழரே சென்று சலாமத்தாக சென்றடைந்தது. அந்த ஆபத்தில் நாங்கள் பாதுகாக்கப்பட்டோமே என்று எல்லா மக்களும் சொன்ன நேரத்திலே மகான் சின்னமுத்துவா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இங்கேதான் அவருடைய மக்காமை நாம் இறங்க வேண்டும். ஃபஅஜாபஹும், அப்ப அந்த மக்களுக்கு எல்லாம் சொன்னார்கள் மகான் சின்னமுத்துவா ரலியல்லாஹு அன நாஇகுல் லஹு வ ஹதீம், நான் மகான் சின்னமுத்துவா சொன்ன வார்த்தை கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நான் நாயிபாக அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன், அவருடைய ஹாதிமாக இருக்கிறேன். அவர்களை அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றலை நான் பெற்றிருக்கிறேன் என்று அங்கே தன்னுடைய வலிமையை குறிப்பிட்டு காட்டினார்கள். குறிப்பிட்டு காட்டியவர்கள் எஜமான் கௌசுல் ஆலம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தையை அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். ஓ முரிதி ததஅனி பிஷர்கின் அவ் பிகர்பின் அவ் நாஸிலம் பஹரதாமின் ஃபௌகிதுஹு லவ் கான ஃபௌகஹலாஇன் அன சைஃபுல் கமாலி குல்லி ஹிசாமின். எஜமான் கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை. அதை யார் சொல்கிறார்கள்? நம்முடைய பாட்டனார் சின்னமுத்துவா அவர்கள் சொன்னார்கள். இந்த பைத்தியை படித்து காட்டி சொன்னார்களா? அந்த ஆற்றல் அவர்களுடைய பகரமாக அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன். அவர்களை அழைத்தால் அந்த அழைப்பிற்கு நான் உதவி செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். எஜமான் கௌசுல் ஆலம் சொன்னார்களே, முரீதி, என்னுடைய விசுவாசி, என்னை நேசித்தவனே, என்னை விசுவாசித்தவனே, என்னுடைய முரீதே, என்னை உறுதியாக பற்றி விட்டவனே, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட்டால் இதா தானி மிஷருக்கு, நீ சூரியன் உதிக்கக்கூடிய திசையில இருந்தாலும் சரி, அவருடைய கர்ப்பில் அது மறையக்கூடிய திசையில இருந்தாலும் சரி, அவ் நாஸிலம் பஹரதாமி ஆரிய கடல் கடியில இருந்தாலும் சரி, அவ் தார ஃபௌகஹலாஇ ஆகாயத்தினுடைய உச்சியில இருந்தாலும் சரி, உனக்கு ஏதாவது கஷ்டங்களா, சங்கடங்களா, சோதனைகளா, துன்பங்களா, சிரமங்களா, நீ கவலைப்படாதே. அந்த இடத்துல இருந்து கொண்டு யா முஹித்தீன் என்றாலே, அல் மததியா அப்துல் காதிர் என்றாலே, யா குத்புல் அக்தாப் என்றாலே, யா கௌசுல் ஆலம் என்றாலே, நான் ஃபௌகிதுஹு, உன்னை நான் ரட்சிக்கிறேன். எஜமான் கௌசுல் ஆலம் சொன்னார்களே, அந்த பைபிளை படித்து காட்டி சொன்னார்கள் மகான் சின்னமுத்துவா ரலியல்லாஹு அவர்களை அழைத்தால் அந்த அழைப்பிற்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். என்றால் எஜமான் கௌசுல் ஆலத்தை நாம் முழுமையாக பற்றி பிடிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த கோட்டைக்குள் நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாட்டை நான் சின்னமுத்துவா ரலியல்லாஹு அவர்களை நாம் உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும். சரியான பெருமக்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். மகான் சின்னமுத்துவா ரலியல்லாஹு அவர்கள் கிட்டத்தட்ட 9 ஹஜ்ஜி நிறைவேற்றியவர்களாக, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜுக்கு சென்ற சமயத்தில்
மக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஷேக்காக இருக்கக்கூடிய ஷேக் ஃபாசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் பைஅத்துல் ஹிலாஃபத்தும் பெற்று ஷாதுல்லா தரீகாவினுடைய அப்பா அவர்கள் ஷாதுல்லா தரீகாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவருடைய வரலாற்றில் எழுதி காட்டுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமான கல்வி ஞானத்தை கொண்டு கொடுத்திருந்தார். அதற்கு காரணம் எழுதுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் சையதுனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேரடியாக, அதாவது தூக்கத்திலேயே வீட்டிலேயே பார்க்கக்கூடியவர்களாக அன்னஹு ரஆ ரலியல்லாஹு தஆலா யக்தான லுபிஹி பில் அய்யான் சையதுனா அபுல் அப்பாஸ் பல்யான் இப்னு மல்கான். சையதுனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் பல்யான் இப்னு மல்கான். அப்ப அவர்களை நேரடியாக ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடியவர்களாக. அடுத்த ஒரு செய்தி அப்பா நிறைய எழுதுறாங்க, எப்படி எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு நாளும் நேரடியாக பார்ப்பார்களோ அதை போன்ற ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கக்கூடியவர்களாக. ரெண்டு விஷயத்தை நாம் விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் நேரடியாக பார்க்கிற கனவில் அல்ல, யக்தான் அதாவது வீட்டிலேயே பார்க்கிறார்கள். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேரடியாக பார்க்கிறார்களோ அதே போன்று சையதுனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தையும் நேரடியாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் மாத்திரமல்ல, வநால மின்ஹுல் அஸ்ரார் வல் இர்ஃபான், அவர்கள் மூலமாக அல்லாஹ் அதிகமான இர்ஃபானுடைய ஞானத்தையும் சிறியத்தான ரகசியமான ஞானத்தையும் அல்லாஹ் சையதுனா அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக கிடைத்தது என்று அல்லாமா நபி முஹம்மது இஸ்மாயில் அல்-மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி செய்தார்கள். அப்படி அற்புதமான வாழ்க்கை சொந்தமானவர்கள். தன்னுடைய 94வது வயது ஹிஜ்ரி 1304 ஆண்டு புனித ரமலான் பிறை 3 அன்று ஜும்மாவுடைய நாள் அசர் தொழுகைக்கு பிறகு தன்னுடைய சகோதரர் சையத் அஹ்மது சாஹிப் பெரிய முத்துவாப்பா அவுலியுல்லாஹ் அவர்கள் வஃபாத்தாகி 10 வருடங்கள் கழித்து தன்னுடைய 94வது வயதிலே இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களை பொருத்தினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்டத்தோட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. அவர்களுடைய சுயவாத்துகளை நம் மீது சுருந்தருள்வானாக. அவர்களுடைய துஆவுக்கு தகுதியானவர்களாக, அவர்களுடைய துஆவிற்கு ஹாஸானவர்களாக அல்லாஹ் நம்மை சார்ந்தவர்களை ஆக்கியருள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. சிறிய பெரிய வியாதிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கடுமையான வியாதிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. மருத்துவர்கள் கைவிட்ட வியாதிகளை விட்டும் அல்லாஹ் அந்த வியாதிகள் சிக்கும் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. குறிப்பாக கேன்சரை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய பாட்டனார் சையத் அபூபக்கர் சின்ன முத்துவாப்பா அவுலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் நம்முடைய ஊரில் அடங்கியிருக்கக்கூடிய அனைத்து இறைநேசர்களின் பொருட்டினாலும் யாரெல்லாம் அந்த வியாதிகளில் சிக்கொண்டிருக்கிறார்களோ, மருத்துவமனை வீரமாக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் பரிபூர்ணமான ஆசியத்தை கொடுத்து அவர்களுடைய ஆயுள் அவர்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மன நிறைவும் ஏற்படுத்தி தருவானாக. இதயங்களை சலாமத்தாக இயங்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. திடீர் நோய்களை விட்டும் பாதுகாப்பானாக. இதயங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை விட்டும் பாதுகாப்பானாக. கிட்னிகள் செயலிழந்து போவதை விட்டும் பாதுகாப்பானாக. கடைசி வரை ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்தவர்களாக ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற அழகிய முடிவுக்கு சொந்தமானவர்களாக அல்லாஹ் நம்மை சார்ந்தவர்கள் ஆக்கியருள்வானாக. நாளைய கியாமத்திலே அனைத்து துடுக்கமான இடங்களிலும் மகத்தான சலாமத்தையும் ஷஃபாஅத்தை உலமாவையும் அல்லாஹ் தந்து அவனுடைய உன்னதமான உட்கார்ந்திற்கு தகுதியானவர்களாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்கள் ஆக்கியருள்வானாக. வளமான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரும் துஆக்களை ஆதரவு வைத்து வார்த்தைகளை நிறைவேற்றிக் கொள்கிறேன். ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب وآخر دعواهم الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحاج الحرمين الشريفين السيد أبو بكر سن المتوفى ولي الله رضي الله تعالى عنه மகான் சையீத் அஹ்மது வலியல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மகான் சையீத் இஸ்மாயில் வலியல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 141ஆம் ஆண்டு உருஸ் முபாரக் கந்தூரி பெரி விழாவின் நிமித்தம் கண்ணியப்படுத்தக்கூடிய முகமாக பொன்னாடை போர்த்தக்கூடிய நிகழ்வு இன்றைய நிகழ்வு. அந்த அடிப்படையில் சில நபர்களை அழைக்கின்றேன், அவர்கள் வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய தர்கா ஷரீஃபினுடைய அதிசங்கைக்குரிய தலைவர் பண்ணை முகமது காசிம் அவர்களை அழைக்கின்றோம். இண்டரிப்பின் துணைத் தலைவர்
ஜாஃபர் சாதிக் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி உரை நிகழ்த்துவதற்கு இருக்கின்ற அல் ஹாஃபிஸ் அபு தாஹிர் அவர்களை அழைக்கின்றோம். நமது அப்பா அவர்களுடைய பேர பிள்ளையாக திகழக்கூடிய மௌலவி அல் ஹாஃபிஸ் அவுலியா சாஹிப் அவர்களை அழைக்கின்றோம். நமது தர்கா ஷரீஃபினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய பண்ணை ஷேக் அப்துல் காதர் மௌலானா சாஹிப் அவர்களை அழைக்கின்றோம். நமது தர்கா ஷரீஃபினுடைய காலை மாலை அனைத்து விடயங்களிலும் பொறுப்பாக பணியாற்றி செயல்படக்கூடிய பொருளாளர் எங்களது அகமது காக்கா அவர்களை அழைக்கின்றோம். சுக்ரன் ஜசீலா. இறுதியாக நன்றி உரையின் நேரம் இது. நன்றி உரையை நிகழ்த்த வருகிறார் புனித ஹாமிதியா மார்க்க கல்வியின் பேராசிரியரும் ஹிஃபுல் மதரசாவின் பேராசிரியமாக திகழப்படக்கூடிய சையீத் அபு தாஹிர் அவர்களை நன்றி உரை நிகழ்த்துவதற்கு நாங்கள் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அவ்வலீன் வல் ஆகிரீன் வ அலா ஆலிஹி அஜ்மஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். சங்கைக்குரிய இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை மாணவ கண்மணிகளே, தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசையும் நம் பாட்டனார் மற்றும் இறைநேச செல்வர்களின் இனிய துஆக்களும் நம் அத்துணை பேர்கள் மீதும் வந்து சூழ்ந்து கொள்ளுமாக. 3 தினங்கள் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் நன்றி வழங்கக்கூடிய இந்த நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தர்கா ஷரீஃபினுடைய உயரிய கட்டிட பணிகள் உடைய தகவல்களையும் இங்கு பெற சொல்லியிருக்கிறார்கள். நேரத்தினுடைய அருமையை கருதி குறுகிய தகவல்களாக நேரடியாக நான் தகவலுக்குள் நுழைகிறேன். 141ஆம் ஆண்டு உருஸ் முபாரக் தந்தூரி விழாவின் நிர்வாக பெருமக்கள் யாவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா வ ஷுக்ரன் ஜஸீரா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இப்பொழுது செவ்வாய்க்கிழமை நிறைவு நிகழ்வு வரையிலும் நிகழ்வில் கலந்து கொண்ட அத்துணை பெருமக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ஹத்முல் குர்ஆன் நிகழ்வு, மகான் அவர்களின் மர்முயா நிகழ்வு மற்றும் மௌலிது ஷரீஃப், மகான் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் நிகழ்த்தக்கூடிய ஹதீத், சுந்தர நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுபஹான மௌலிது ஷரீஃப், துவக்கமாக ஹதீத் நிகழ்வை நடத்தி தந்த காதிரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அல்ஹாஜ் கே முஹம்மது அஸ்பர் ஆலிம் அஷ்ரஃபி அவர்களுக்கும், 2ஆம் தினம் நடைபெற்ற ஹதீத் சொற்பொழிவில் நிகழ்வை நடத்தி தந்த மௌலவி அல்ஹாஜ் கே எம் முஹம்மது வஜ்ஹுத்தீன் முஹம்மது ரிஸ்வி ஆலிம் மின்ஹாஜி அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை காணிக்கையாக்குகிறோம். இன்றைய நிறைவு நிகழ்வில் மகான் அவர்களின்
வாழ்க்கை சுருக்கத்தை தந்திருக்கக்கூடிய அல் மஸ்ஜிது சையீதனா பிலால் பள்ளியினுடைய இமாம் நஹ்வி ஒய் சையது சதகத்துல்லா ஆலிம் ஹைரி எம்காம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நடைபெற்ற மௌலிது ஷரீப் ஹதமுல் குர்ஆன் மகான் அவர்களின் மர்லியா ஓதக்கூடிய இந்த நிகழ்வில் தலைமை ஏற்று நடாத்தி தந்த சங்கை மிகுந்த பெருமக்களான கடைப்பள்ளியினுடைய இமாம் அல் ஹாஃபில் நஹ்வி எம் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கும் எமது ஆசிரியர் பெருந்தகை அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எஸ்எல் சயீத் அஹ்மது முத்துவாப்பா அவர்களுக்கும் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எஸ்ஏ முகமது இப்ராஹிம் அவுலியா சாஹிப் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நடைபெற்ற புனித காதிரியா திக்ர் மஜ்லிஸை நடத்தி தந்த அல்